Hello students, welcome to John Max today class for 10th standard maths exercise 1.3 second question பார்க்கலாம். let x equal to 3 4 6 8 கொடுத்திருக்காங்க. x ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. determine whether the relation to r வரைக்கும் இருக்கணும், r ஓட ரிலேஷனா இருக்கணும் அப்படினு கேட்டிருக்காங்க. x f of x x epsilon x ஓகேவா. f of x என்றது y ஓட வேல்யூவா இருக்கும் ஓகேவா. ஸோ x, y என்றது நமக்கு தெரியும். ஸோ f of x என்றது f of x கொஷினுக்கு ஆன்சர்ஸ் x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கிடைக்கிறது தான் ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு y ஓட வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ f of x equal to x square plus 1ன்ற கண்டிஷன்ஸ்க்கு நம்மளுக்கு x ஓட வேல்யூஸ் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to n இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷனான ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, ரேஞ்சில் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குது, யூனிக்யூ சொல்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணோம். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது கொஸ்டினில் எழுதிக்கலாம். f of x equal to x square plus 1 ஓகேவா. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க x அப்படின்னா 2 4 6 8 கொடுத்துருக்காங்க ஓகேவா. 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க சப்ஸ்டியூட் பண்ண சொல்லி. இப்போ எஃப்க்கு எக்ஸுக்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of xல 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 3 3s are 9 ஓகேவா. ஒரு சில 3 2s are 6ன்னு போட்டுருவீங்க. ஸோ 3 என்ன 3வை 2 டைம் மல்டிபிள் பண்ணணும் ஸ்கொயர் டேர்ம்ஸ்க்கு. அப்போ மினிமம் நீங்கள் வந்து ஒரு 30 25 வரைக்கும்னாச்சும் ஸ்கொயர் ரூட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அப்போ சீக்கிரமாக போட்டுடலாம். 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் 3 கொடுத்தனால இதோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3, 10. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கலான்னு நெக்ஸ்ட் நம்பர் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 4 4s are 16 plus 1 equal to 17. ஸோ அப்போ 4, 17 ஓகேவா. பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. x equal to 6 எக்ஸோட வேல்யூ 6 கொடுத்தா f of x equal to 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 6 6 are 36 ப்ளஸ் 1 equal to 36ஓட 1 ஆட் பண்ணால் 37 ஓகேங்களா. அப்போ 6, 37 ஆன்சர்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் 6, 37. நெக்ஸ்ட் x equal to 8 f of x equal to 8 square plus 1 8 8s are 64 plus 1 ஆட் பண்ணும்போது 65. இப்போ 8, 65 ஓகேங்களா. ஸோ இதுதான் அதனுடைய பாயிண்ட்ஸு. இது வந்து ரிலேஷனுக்கு உண்டான பாயிண்ட்ஸ். அது நம்ம என்னென்னு சிம்பிள் பண்ணுவோம் ஆர்னுவோம். அப்போ 3, 10 4, 17 6, 37 8, 65 ஓகேவா. பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டிங்களா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. அது ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏரோ டயக்ராம் வரையணும். ஸோ ஏரோ டயக்ராம்னு போட்டுக்கோங்க. ஏரோ டயக்ராம் போட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் கொஷினில் கொடுத்துருந்தாங்க 3 4 6 8 ஓகேவா. நெக்ஸ்ட் f of xன்றது ஸோ f of xன்றது y. அப்போ f of x என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதில் இருக்குன்னா எப்சிலான் எக்ஸில் இருக்குது. அந்த எக்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், எப்சிலான் எக்ஸுக்குள்ள இருக்குது. அந்த எக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா எண்ணில் இருக்குது. அப்போ என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸா. அப்போ என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுக்கணும்னா 1 to infinity வரைக்கும் கொடுக்கணும். ஸோ நமக்கு இந்த சம்முக்கு உண்டான நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துக்குவாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸட்ரா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 10 வேல்யூ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ கிடச்சி 11 17 கிடச்சிச்சு, 37 கிடச்சி, 65 கிடச்சி எக்ஸட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா டயக்ராம் எல்லா நம்பரும் கொடுத்தா டயக்ராம் வந்து பெருசாக இருக்கும், இன்னும் இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் மட்டும் போட்டுட்டுக்கோங்க. அப்போ 3 கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 10 கிடச்சிச்சு, 4 கொடுக்கும்போது 17 கிடச்சி, 6 கொடுக்கும்போது 37 கிடச்சி, 8 கொடுக்கும்போது 65 கிடச்சி. ஸோ இதில் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ரேஞ்சோட வேல்யூ வந்து ரிலேஷனாக இருக்குது அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சிங்களா. ஸோ அப்போ இது வந்து ஒரு யூனிக்யூ இமேஜஸ் அப்படின்றது எழுதிடலாமா. இட் இஸ் எ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து சின்ஸ் ஈச் எலமெண்ட்ஸ் இஸ் யூனிக்யூ. யூனிக்யூனா சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கு, ஃபுல் இமேஜஸ் இருக்குது, யூனிக்யூ இமேஜஸ் இருக்குது அப்படின்றது ஓகேவா. ஸோ இது ஒரு வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.